ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின் உங்களுடன் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்னுடைய வீடியோவை மிஸ் பண்ணினவர்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கு என்ன வீடியோ செய்ய போறேன் என்றால், ஸ்ட்ராபெரியை வச்சு ஒரு ஷேக் கொண்டு செய்து காண்பிக்க போகின்றேன். வித்தியாசமான முறையில் ஷேக் செய்து காண்பிக்க போகின்றேன். நீங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. முதல்ல இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கேக் 2 பேருக்கு செய்து காண்பிக்க போகின்றேன். முதல்ல இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பெரிய ஸ்ட்ராபெரி பழமா இருந்தா 10 எடுத்தா காணும். இது சின்ன நின்றபடியா நான் 15 ஸ்ட்ராபெரி பழம் எடுத்திருக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். 60 மில்லிலிட்டர் தண்ணி, 3 ஓரியோஸ் பிஸ்கட் எடுத்து வச்சிருக்கிறேன். இது அலங்காரத்துக்காக சேர்க்க போறேன். அடுத்து பசும்பால் மில்க் எடுத்து வச்சிருக்கிறேன். அத்துடன் விப்ட் மில்க், இதை அடித்து எடுக்கணும், அப்போது காண்பிக்கிறேன். அடுத்தது ஐஸ் கட்டி தேவை. அடுத்து ஸ்ட்ராபெரியை வெட்டி எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த பழத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இதுல நான் ஸ்ட்ராபெரி சிரப் செய்ய போறேன். முதல்ல இந்த பழத்தை சேர்த்துக்கொள்றேன். அத்தோடு 60 மில்லிலிட்டர் தண்ணியும் சேர்த்துக்கொள்றேன். அதோட சீனி எல்லாத்தையும் சேர்த்து காய்ச்சி கொள்ளுவோம். அடுப்பை போட்டு கொள்ளுவோம். இப்போ மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அடுப்பை மிதமான சூட்டுல வச்சு காய்ச்சி கொள்ளுவோம். இப்போ இது ரெடியாகி விட்டது. இதை இப்போ ஆற வச்சு வடித்தெடுத்து கொள்ளுவோம். இப்படியே ஊற்றி குடிக்கலாம். ஆனா நான் வடிகட்டி தான் செய்ய போறேன். இதை வடிகட்டிட்டு உங்கள்கிட்ட காண்பிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பாக இந்த பிஸ்கெட்டை இந்த மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த விப்ட் மில்கை அடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இந்த இதாலும் அடிக்கலாம், ஆனா நேரம் செல்லும். நான் கேன் மிக்சியால அடிக்க போறேன். திக்கா வரந்தனைக்கும் அடிக்கணும். கிளாஸ்ல எல்லாத்தையும் பரிமாறிக்கொள்ளுவோம். முதல்ல ஐஸ் கட்டியை சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் கட்டியை சேர்த்துக்கொள்ளுங்கள். அடுத்து இந்த ஸ்ட்ராபெரி சிரப் ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கொள்றேன். அதுக்கப்புறம் பால், குளிரான பால் சேர்த்துக்கொள்றேன். இப்போ இதை கலந்து கொள்ளுவோம், மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இனி இதுக்கு மேல அடித்து வச்சிருக்கிற விப்ட் மில்க் அதை சேர்த்துக்கொள்ள போகின்றேன். அடுத்து அரைத்து வைத்திருக்கிற ஓரியோஸ் பிஸ்கட்டை மேல தூவ போறேன். இது சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கும். சூப்பரான
சுவையான ஷேக் தயாராகிவிட்டது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் செய்து கொடுத்து பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.